ஹாய் டேடி. ஹாய் ஓரியா. சூர்யா, அப்பா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணாட்டுக்கிறப்பா. ஃபைனலி குட் சாய்ஸ். ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ்? நீ யார் பையனாச்சு? கிரிக்கெட்டா? வேணாப்பா, பாலிடிக்ஸ். ஏன்னா அது இந்தியா டீம்டா. 1008 பாலிடிக்ஸ் பண்ணாங்க கேம்ல. ஃபுட்பால்? இல்லை வேணாம். வேணாப்பா, ரெஸ்ட் இருக்காது. ஐ திங்க் பேட்மிண்டன். நீ ஏன் சன்றா? இங்கே இருக்கடா கோர்ட்டு, டெய்லி போய்க்கலாம். அதில் தோத்தா காரணம் சொல்ல முடியாது. நோ டேட், அதெல்லாம் இல்லை. ஐ வாண்ட் டு பிகம் அ கார் ரேசர்ப்பா. எது கார் ரேஸ்லாம்? இல்லைப்பா, தலை அதில் போய் ஜெயிச்சிருக்காரு, அதான். ஏண்டா அவர் எத்தனை நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. குடும்பத்தை பாருங்கிறாரு. படித்து முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. என்னைக்காவது வேலைக்கு போயிருக்கியா? கத்தாரில் ஃப்ரெண்டு வேலை வாங்கி கொடுத்தான். அங்கே போட்டு கிட்டாரை வச்சு சுற்றிட்டு இருக்கிற. மெயினாக தலைன்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்காரு. தருதலை நாயை இப்போ வரைக்கும் தலைன்னு சொல்லி தானே சுற்றிட்டு இருக்கிற. அவருக்கு ஹெலிகாப்டர் தான் ஓட்ட தெரியும். இப்போ அதில் ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருந்தா ஹெலிகாப்டர் கற்றுக் கொடுன்னு சொல்லியிருக்கார். ஏர்போர்ட் இங்கே இல்லைப்பா, தூரமாக இருக்குது. இல்லைன்னா அதையும் ட்ரை பண்ணிடலாம். அது நிறுத்துறதுக்கு ஹெலிபோர்ட் வேண்டா, ஏர்போர்ட் கிடையாது. வித்தியாசம் தெரியாத வெண்ண. சரி, அதை விட்றா. எவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறாரு. எங்க நீ ஏதாவது இங்கிலீஷில் பேசு. Decrease me there. What? No, leave me alone. Put me down. No. Download me there. டாடி, அவருக்கு ஈஸிக்குவல்ட்டா நம்மளால இங்கிலீஷ் பேச முடியாது டாடி. பாத்தியா, அவர் இங்கிலீஷ்காரங்க ஈக்குவலா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காரு. ஆனா உனக்கு ஈக்குவல்ங்கிறதே வர மாட்டேங்குது. இசிக்குவல்ட்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற. இல்ல போர். சரி, அதையும் விடுறா. அட்லீஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாவது இருக்கிறியா? வர, திங்கிற, மோஷன் போற, ஃபேஷனா ட்ரெஸ்அப் பண்ற, வெளியே போற, இதே தான் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிற. இப்படி மோசனும் ஃபேஷனமா சுத்துறதுக்கு ரேஷனுக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு அலைச்சல் மிச்சமா இருக்கும்ல. சரி, கார் ஓட்ட போறீங்கறியே, லைசன்ஸ் காட்டு. அதான் லைசன்ஸ் கொடுக்கலையே, ஏன் எடுக்க முடியல? டேடி, நீங்கள் சொன்ன மாதிரியே ஆர்டிஓ டெஸ்டிங் அப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணேன், பிரேக் அப்ளை பண்ணேன், ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன், ஏன் 2 பக்கமும் பார்த்துட்டு இண்டிகேட்டர் கூட ஆன் பண்ணேன். ஆனால் அந்த ஆர்டிஓ என்னை மேலே எங்கேயும் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். இவ்வளோ ஆன் பண்ணிய வெண்ண மாவனைய காரை ஆன் பண்ணியடா. காரையே ஸ்டார்ட் பண்ணாமல் லைசன்ஸ் கேட்டதுக்கு ஓட்ட தெரியாத உனக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணா பரவாயில்ல. சொல்லி கொடுத்ததுனால எனக்கும் ஓட்ட தெரியாது நினைச்சிட்டு என் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிட்டான்டா. 40 கிலோமீட்டர் போற இந்த காரே ஓட்ட முடியலையே, 400 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற அந்த காரை எப்படி அவன் ஓட்ட முடியும்? இதுல நிறைய ரோடு கன்ஃபியூஷன்லாம் இருக்கு டாடி. அதுல ஒரே ரோடு தான், அழுத்துறோம்னா அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கலாம். அது பூ மாதிரி போற டாப் வியூ, அதை பார்த்து ஏமாந்துடாத. புயல் மாதிரி போற ஃப்ரண்ட் வியூ பாக்குறியா? சரி, என்ன பண்றது? அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்லாம நம்மளே வாழ சொன்னா நம்ம தலை வாழ்க. சொதப்பிட்டியடா சொம்பு. ஐயா, ஏகே ஐயா, இவன்ல திருத்தவே முடியாது. I had miles to go. இனிமே இந்த ஃபாதர் ஜிவிஎம் ஸ்டைலாம் கிடையாது. பிஜிஎம் போட்டு அடிக்கும், ஓடி போயிரு. டாடி, என் தாடி பார்த்து கிண்டல் பண்றியா? ஏய், நில்றா. பா, தாடி தான். அமுகு டுமுகு.